ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் இருந்தார் முரளி. நல்ல மனசு கொண்ட மனிதர். அவருக்கு ஒரு சிறிய பெண் குழந்தை இருந்தது. பெயர் நித்யா. அவள்தான் அவருடைய உலகம். ஆனா விதி சில சமயம் மனிதர்களின் இதயத்தோடு விளையாடும். நித்யாவுக்கு அம்மா இல்ல. அதிலிருந்து முரளிதான் தன் மகளுக்கு எல்லாம். அன்று முரளியுடைய மாமா முரளியை பார்க்க வீட்டுக்கு வந்தாரு. முரளி, எப்படி இருக்க? நித்யா எப்படி இருக்கா? இருக்க மாமா. என்னாச்சு முரளி? கஷ்டமா சொல்லுற. என்ன பண்றது மாமா, நித்யா சின்ன பொண்ணு. அவளை பார்த்துக்கணும், வேலைக்கு போகணும். நித்யாவும் நானும் தனிமையாக இருக்கிற மாதிரி இருக்கு. அவளுக்கு அம்மா இல்லாததை நினைச்சு அவ ரொம்ப வருத்தப்படுறா. என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. முரளி, நீ திருமணம் பண்ணிக்கோ. நித்யா சின்ன பொண்ணு, அவளை நல்லபடியா வளர்க்கணும். அதுக்காகவாவது ஒத்துக்கோ. சரிங்க மாமா, பார்க்கலாம். சில நாட்கள் கழித்து முரளி திருமணம் செய்கிறார் லதா என்ற பெண்ணுடன். லதா முதல் சில நாட்கள் நித்யாவை பாசமாக பார்த்து கொள்கிறாள். ஆனால் சில மாதங்கள் கழிந்தது லதா கர்ப்பமாகிறாள். அவளுக்கு ரேணு என்ற பெண் குழந்தை பிறந்தது. அவளது முகத்தில் மாற்றம். அவள் நித்யாவை மகளாக பார்க்கவில்லை. வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் நித்யாவை பார்க்கச் சொன்னாள். நித்யா வீட்டில் வேலைக்காரியாக ஆகிவிட்டாள். நித்யா காலையில் எழுந்து தண்ணீர் எடுப்பது, வாசல் பெருக்குவது, சமைப்பது, மாடுகளை குளிப்பாட்டுவது எல்லாம் அவளது பொறுப்பாகிவிட்டது. நித்யா செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் லதா குறை சொல்லுவாள். நித்யாவுக்கு அம்மாவின் பாசம் கிடைக்கவே இல்லை. ஆனால் நித்யாவுக்கு தன் தங்கை ரேணுவின் மீது பாசம். லதா ரேணுவை ராணி மாதிரி வளர்த்தாள். அப்படியே ஆண்டுகள் சென்றது. இருவரும் இளம் பெண்ணாக வளர்ந்தன. ரேணு அலங்கார உடையோடு இருந்தால், நித்யா சாதாரண உடையில் வீட்டு வேலை பார்த்து கொண்டு இருந்தாள். ஐயோ, மணி ஆயிடுச்சே. வாசல் பெருக்கணும், தண்ணி எடுக்கணும், சமைக்கணும். லேட் ஆயிடுச்சே. அம்மா வேற திட்டுவாங்க. என்ன பண்றது? நித்யா வேகமாக வீட்டு வேலை செய்தாள். அன்று லதா தன் கணவரிடம் சொன்னாள். என்னங்க, நம்ம ரேணுவுக்கு நல்ல வரன் வந்திருக்கு. அருண் என்ற பையன். நல்ல வேலை, பெரிய குடும்பம். பேசலாமா? முரளி கோபமடைந்தான். என்ன பேசுற லதா? நித்யா பெரியவளா இருக்கிறப்போ சின்னவளுக்கு எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? இல்லைங்க, நான் ஜோசியரிடம் கேட்டேன். நித்யாவுக்கு ஜாதகத்தில் தோஷம் இருக்காம். 6 மாதம் கல்யாணம் பண்ணக்கூடாது என்று ஜோசியர் சொல்லிட்டாரு. அதனால்தான். நல்ல வரன் இது. முதல்ல ரேணுவுக்கு பண்ணிடலாம், பிறகு நித்யாவுக்கு பண்ணலாம். முரளி வேற வழியில்லாமல் சம்மதித்தான். ரேணுவிற்கு கல்யாணம் நடந்தது வசதியான வீட்டில் ஆடம்பரமாய். லதா, ரேணுவுக்கு கல்யாணமாகி 6 மாசம் ஆச்சு. இப்போ ரேணு நல்லபடியா இருக்கா. அதே மாதிரி நித்யாவுக்கு மாப்பிள்ளை தேட ஆரம்பிக்கலாம். லதா விருப்பமில்லாமல் சம்மதித்தாள். சரிங்க, பார்க்கலாம். நம்ம பொண்ணுக்கு பார்த்த மாதிரி நல்ல வரன் பார்க்கணுமா? அப்ப நம்ம பொண்ணும் அவளும் ஒன்னா? இல்ல, நான் அப்படி பார்க்க மாட்டேன். ரொம்ப கஷ்டப்படுற பையனா பார்த்துதான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அந்த கிராமத்தில் சரவணன் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். அவனை நித்யாவுக்கு கல்யாணம் பண்ணிடலாம் என்று லதா நினைத்தாள். நித்யாவுக்கும் சரவணனுக்கும் கல்யாணம் நடந்தது. சரவணன் ஏழை குடும்பம்தான், வசதி இல்லை. ஆனால் மனம் பொண்ணு. நித்யாவை சரவணன் வீட்டுக்கு அழைத்து சென்றான். நித்யா, இனி இது உன் வீடு. புது இடமா இருக்கேன்னு நீ கவலைப்படாத. நான் உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறேன். வசதி இல்லைன்னா என்ன? நல்ல மனசு இருந்தா போதும். அதுவே வாழ்க்கைய அழகாக்கும். இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். சில வருடங்கள் கழித்து நித்யா ஜன்னல் பக்கத்தில் தனியாக நின்று குழந்தைகள் விளையாடும் காட்சியை பார்த்தாள். அவள் மனதுக்குள் கவலை, கண்களில் நீர். அவளுக்கு ஒரு குறை, அவளுக்கு குழந்தை இல்லை. அதை நினைத்து நித்யா மிகவும் வருத்தப்பட்டாள். கிராமத்தில் யாராவது வீட்டில் விசேஷம் ஏதாவது இருந்தால் நித்யா போக மாட்டாள். தனக்கு குழந்தை இல்லை என்று யாராவது கேலியாக பேசுவார்கள் என்று நினைத்து எந்த விசேஷத்திலும் கலந்துக்க மாட்டாள்.
அந்த சமயத்தில் ரேணுவுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அவள் பெயர் ரித்திகா. ரித்திகாவுக்கு பிறந்த நாள் வந்தது. ரேணு பிறந்தநாள் விழாவிற்கு தன் அக்காவை கடமைக்காக அழைத்தாள். நித்யாவுக்கு ரித்திகாவை பார்க்கணும்னு ஆசை இருந்தது. ஆனால் மனதில் ஒரு சிறு தயக்கம். போகலாமா வேண்டாமா என்ற ஒரு குழப்பம். நான் போனா எல்லோரும் என்னை இரக்கமாக பாப்பாங்க, குழந்தை இல்லை என்று கேலியாக பேசுவாங்க. பரிசு கொடுக்க பணம் வேற நம்ம கையில் இல்லை, என்ன பண்ணுவது? அந்த சமயத்தில் சரவணன் வீட்டுக்குள் வந்தான். நித்யா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ரித்திகாவுக்கு பிறந்த நாள் விழா வருது, அத பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். போகணும் நித்யா. ரேணு உன் தங்கச்சி, உன்னை எதிர்பார்த்துட்டு இருப்பா. ரித்திகாவை பார்க்கணுன்ற ஆசை உனக்கு இல்லையா? ஆசை இருக்கு. பிறந்த நாளுக்கு போகணும்னா பரிசு பொருள் வாங்க பணம் வேற இல்ல, என்ன பண்றது இப்போ? பணம் இல்லைன்னா என்ன, உன் அன்பு ரொம்ப பெருசு, நீ போ. ஆனால் நித்யாவின் மனம் ஒத்துக்கவில்லை. எல்லாரும் அழகா உடை போட்டுட்டு வருவாங்க, எனக்கு குழந்தை வேற இல்ல. யாராவது என்னை இரக்கமா பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கும், என்ன பண்றது? ரித்திகாவை பார்க்கணும் என்ற ஆசையில் அவள் பிறந்தநாள் விழாவிற்கு போகலாம் என்றும் முடிவெடுத்தாள். நித்யா தன் கையால் ஒரு சிறிய ஆடையை தைத்தாள். அதை எடுத்துக்கொண்டு பிறந்தநாள் விழாவிற்கு போனாள். விழாவில் எல்லாரும் புது ஆடை நகை அணிந்திருந்தார்கள். நித்யா மட்டும் சாதாரண உடையில் போனாள். ரேணு நித்யாவை பார்த்து ஒரு ஓரமாக அழைத்து சென்றாள். அக்கா, புது துணி ஏதாவது போட்டுட்டு வந்திருக்கலாம் இல்ல? பாரு எல்லாரும் எப்படி வந்திருக்காங்க, நீ மட்டும் ஏன் எப்படி வந்திருக்க? பாரு, உனக்கு வேற குழந்தை இல்ல, என்னுடைய குழந்தைய பார்த்து கண்ணு வச்சிடாத என்ன? அந்த வார்த்தை நித்யாவை குத்தியது. பின்னர் லதா வந்தாள். நித்யா, பாரு எல்லாரும் எப்படி ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்காங்கன்னு, நீ மட்டும் ஏன் எப்படி வந்திருக்க? சரி, என்ன பரிசு கொண்டு வந்த காட்டு. என்ன பரிசு இது? உன்னால ஒரு நல்ல பரிசு கூட வாங்க முடியலையா? சரி, குழந்தைகிட்ட போகாத, உனக்கு வேற ரொம்ப நாளா குழந்தை இல்ல. ரித்திகாவை பார்த்து கண்ணு வச்சிடாத, புரியுதா? அப்படின்னு சொல்லி லதா போயிட்டாள். நித்யா மிகவும் வருத்தத்துடன் ரித்திகாவை பார்க்காமல் அந்த இடத்தை விட்டு கிளம்பினாள். வீட்டுக்கு வந்ததும் அவள் அழுதாள். கடவுளே, நான் என்ன தப்பு பண்ணேன்? சின்ன வயசுல இருந்து என்னோட அம்மா என்னோட இல்ல. சின்ன வயசுல இருந்து கஷ்டத்தை மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது, இது வரைக்கும் எனக்கு குழந்தை பிறக்கல. எனக்கு குழந்தை இல்லாததுனால எல்லாரும் என்ன கேலியா பேசுறாங்க. இதுல நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு தயவு செஞ்சு குழந்தைய கொடு, இல்லைன்னா என்னை எடுத்துக்கோ, எனக்கு வாழவே பிடிக்கல என்று சொல்லி நித்யா மிகவும் அழுதாள். பிறகு அவள் அழுது கொண்டே தூங்கிவிட்டாள். அடுத்த நாள் காலையில் நித்யாவுக்கு கடுமையான காய்ச்சல். சரவணன் வைத்தியரை வீட்டுக்கு அழைத்து வந்தான். சிகிச்சை நடந்தது. சில நாட்களில் நித்யா நலம் பெற்றாள். காய்ச்சல் சரியானது. அப்போ மருத்துவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், நித்யா, உனக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு. நீ கர்ப்பமா இருக்க. நித்யாவுக்கு மகிழ்ச்சியில் அழுது கொண்டே கடவுளுக்கு நன்றி சொன்னாள். நான் அம்மாவாக போறேன், இது கடவுளின் ஆசீர்வாதம். இனி யாரும் எனக்கு குழந்தை இல்லைன்னு கேலியாக பார்க்க மாட்டாங்க, கிண்டலா பேச மாட்டாங்க. கடவுளே, உனக்கு ரொம்ப நன்றி, என்னுடைய கஷ்டத்தை போக்கிட்ட. சரவணனுக்கும் பெருமகிழ்ச்சி. சரவணன் நித்யாவிடம் சொன்னான், கடவுள் நம்ம கஷ்டத்தை தீர்த்துட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம வீட்லயே ஒரு குழந்தை விளையாட போகுது. கடவுளுக்கு ரொம்ப நன்றி. இருவரும் மகிழ்ந்தார்கள். 9 மாதம் கழித்து நித்யாவுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அவர்களின் வாழ்க்கை மலர்ந்தது. குழந்தையின் பெயர் தனிஷ். சரவணன் நித்யா வாழ்க்கை மலர்ந்தது. சரவணனுக்கு தொழிலில் முன்னேற்றம். இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ரேணு அந்த செய்தியை கேட்ட உடனே ஆச்சரியமடைந்தாள். அவளுக்கு இப்ப குழந்தை பிறந்திருக்கா? என்ன ஆச்சரியம்! பரவாயில்ல, இப்பயாவது அவளுக்கு குழந்தை பிறந்துச்சே. சில மாதங்கள் கழித்து ரேணுவின் வாழ்க்கை தலைகீழானது. ரேணுவின் கணவருக்கு தொழிலில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. வீடு விற்க வேண்டிய நிலை வந்துவிட்டது. ரேணு அவள் அம்மா வீட்டுக்கு போனாள். ரேணு தன் அம்மாவை பார்த்து அழுதாள். அம்மா, அவருக்கு தொழிலில் பெரிய நஷ்டம், வீடு விற்க வேண்டிய நிலை வந்துவிட்டது. என்ன பண்றதுன்னு தெரியலம்மா.
பணம் இல்லனா வீடு கையை விட்டு போயிடுமா. லதா யோசித்தாள். ரேணு, ஒரு வழி இருக்கு. நித்யாவுடைய அம்மாவுக்கு சொந்தமான நிலம் ஒன்று இருக்கு. இப்போ அந்த நிலம் நித்யாவுக்கு சொந்தம். அந்த நிலம் நல்ல விலைக்கு போகும். நம்ம நித்யாவிடம் போய் கேட்கலாமா? என்ன சொல்றமா? நித்யா எப்படி தருவா? அவளை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கோம். அவளை நீ வேலைக்காரி போல நடத்தின. அவளுக்கு ஒரு ஏழை பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச. அவளுக்கு குழந்தை இல்லைன்னு நம்ம கேலியா பேசணும். அவ எப்படி எனக்கு உதவி செய்வா? லதா சொன்னாள். ரேணு, இப்ப வேற வழி இல்ல. நம்ம போய் கேட்கலாம். அடுத்த நாள் இருவரும் நித்யா வீட்டுக்கு போனாங்க. நித்யா தன் தங்கையும் அம்மாவையும் பார்த்து அன்புடன் வரவேற்றாள். ரேணு தயக்கத்துடன் சொன்னாள். அக்கா, அவருக்கு தொழிலில் பெரிய நஷ்டம். வீடு விற்க வேண்டிய நிலை வந்துவிட்டது. என்ன பண்றதுன்னு தெரியலக்கா. கவலைப்படாத ரேணு, எல்லாம் சரியாயிடும். நித்யா, இந்த பிரச்சனைக்கு உன்னால உதவி பண்ண முடியும். சொல்லுங்கம்மா, கண்டிப்பா உதவி பண்றேன். நித்யா, உங்க அம்மா பேர்ல இருக்கிற நிலம் இப்போ வித்தா நல்ல விலைக்கு போகும். இப்போ அந்த நிலம் உனக்கு சொந்தம். நீ அந்த நிலத்தை விற்க சம்மதித்தால் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும். நித்யா ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவில்லை. சரிம்மா, நான் தரேன். ரேணு சின்ன வயசுல இருந்து என்ன அக்காவா பார்க்கல. ஆனா அவ என்னோட தங்கச்சி தான். அவ கஷ்டப்பட்டா என்னால தாங்க முடியாது. நான் தரேம்மா. அவ நல்லா இருந்தா அது போதும் எனக்கு. நண்பர்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க சப்ஸ்கிரைப் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன். அந்த வார்த்தை ரேணு லதா மனதை உலுக்கியது. இவ்ளோ நல்லவளா நித்யா? ரேணு நித்யாவிடம் மன்னிப்பு கேட்டாள். அக்கா, உன்னை நான் நிறைய முறை கஷ்டப்படுத்தி இருக்கேன். என்ன மன்னிச்சிடு. நித்யா, என்னையும் மன்னிச்சிடு. உன்னை நான் ஒருபோதும் மகளாக பார்க்கல. இப்போதான் எனக்கு உன் அன்பு புரியுது. என்னை மன்னிச்சிடு நித்யா. என்னம்மா, நீங்க என்னோட அம்மா, என்கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறீங்க? நீங்க என்ன மகளா பார்க்கலனா என்ன? நான் எப்போதும் உங்களை என் அம்மாவா தான் பாக்குறேன். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் கஷ்டம்தான். சரவணன் அதை பார்த்து பெருமையுடன் சொன்னான். நித்யா, உன் இதயம் தங்கம். உன்னை போன்ற மனசு யாருக்கும் வராது. அன்பு எப்போதும் வெல்லும். மன்னிப்புதான் மனிதனின் மிகப்பெரிய வலிமை. சில நாட்கள் கழித்து நித்யாவின் வீட்டில் ரேணுவும் லதாவும் சேர்ந்து குழந்தைகளோடு சிரித்து விளையாடுகிறார்கள். நித்யா, இப்ப பாரு, எல்லாரும் ஒன்னா இருக்காங்க. இதுதான் உன் அன்பின் வெற்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. என்னோட அடுத்த கார்ட்டூன் வீடியோக்களை மிஸ் ஆகாம இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.